ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ தான் இந்த வருஷம் துவங்கின போகிறது. 7 மாதங்கள் கடந்து போயிட்டல்லவா. ஆண்டவர் கிருபையினால் இந்த 8வது மாதத்தில் 2வது நாளை கூட கர்த்தர் நமக்கு காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், மன உளைச்சல்கள், பலவிதமான நெருக்கங்கள் மனுஷனை சூழ்ந்திருந்த போதிலும் சில காரியங்கள் நம்மளையும் பாதிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் பெரிதான கிருபை இன்னைக்கு வரலும் கர்த்தர் நம்மளை நிற்க வச்சிருக்கிறார் அல்லவா. எவ்வளோ நல்ல ஆண்டவரில். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். இந்த மிக முக்கியமான 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறா பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்ல, நீ உயிரோடு இருக்கிறனாலலாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா, நீ பயப்படாத, கலங்காத, ஒருத்தர் கூட உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. 2வது, நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன். ஏன் உன்னால் அவர்களால் உன்னை எதிர்க்க முடியாதுன்னா, உன்னோடு இருக்கிறவன் நான் இருக்கிறேன் அப்படின்னு. 3வது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், மோசே மரித்து போகிறார். மோசே மரித்து போன பிறகு இப்போ அந்த முழு பொறுப்பும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தென்னோடுற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அந்த முழு பொறுப்பும் யார் மேலே இருக்குன்னா யோசுவா மேலே இருக்கு. யோசுவா கலங்கின்னு இருக்கிறார். இந்த ஜனங்கள் சாதாரணமான ஜனம் இல்லை, முரட்டாட்டமான ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். மோசைகள் அத்தனை அற்புத அடையாளங்களை பார்த்தோம். மோசையை கல்லெறிய பார்த்த ஜனம், மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனம், ஆண்டருக்கு விரோதமாய் கன்றுக்குட்டியை உண்டாக்கின ஜனம். இப்படிப்பட்ட ஜனத்தை நான் எப்படி நடத்துவேன் அப்படின்னு அவர் கலங்கி நின்றுக்கும் போது தான் ஆண்டர் பேசுகிறாரு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்களுக்கு நிறைய எதிர்மறையான காரியங்கள் இருக்கா? உங்கள் சொந்த குடும்பத்தால் கூட உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா? அல்லது வேலைச்சலத்தில் நான் எவ்வளோ நேசிக்கிறேன் பிரதர், அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறேன், ஆனாலும் என்னை எதிராளியாகவே பார்க்குறாங்க, என்னை பார்த்தாலுமே அவங்களுக்கு ஆக மாட்டேது, என்னை பற்றி தவறாக அதிகாரத்தில் சொல்கிறாங்க, நான் செய்யாத காரியத்தில் செய்கிறாங்க. அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் யோசுவாக்கு சொன்னார், நான் மோசையோடு இருந்து போல உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில மோசையோட ஆண்டவர் எப்படி தெரியுமா இருந்தார்? மோசே பிறக்கும் போது மரிக்க வேண்டியவர். ஆனால் பாருங்க, மோசை கொடுத்த ஆண்டவர் தெய்வ திட்டத்தை வைத்திருந்தபடினால அந்த சாக வேண்டிய பிள்ளையை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பிறக்கும் போது ஆண்டவர் கூட இருக்கிறார். இப்போ மோசே யார் சாகடிக்கணும்னு நினைச்சானோ அந்த பார்வோன் வீட்டிலேயே வளர்க்கப்படுகிறார். வளர்ந்து இப்போ அந்த பார்வோனுக்கு எதிராக ஆமென் கர்த்தர் மோசையை நிற்க வைக்கிறார். அப்போ அந்த பார்வோனை எதிர்க்கும் போது கர்த்தர் மோசையோடு இருந்தார். பார்வோனால் ஒன்றும் செய்ய முடியல, மோசையை ஒன்றுமே செய்ய முடியல. அதே மாத்திரம் மோசே வண்ணாந்தரத்தில் இருக்கிறார். வண்ணாந்தரத்திலே கர்த்தர் கூட இருந்தார். வண்ணாந்தரத்தில் தரிசனத்தை கொடுத்து தெய்வ திட்டத்துக்கான காரியங்களை செய்து முடித்தார். அது மாத்திரமில்லை, அற்புத அடையாளங்கள் செய்யும் போது மோசையோடு கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலே மோசை மரிக்கும் போதும் ஆண்டவர் கூட இருந்தார். அந்த மோசையை அடக்கம் பண்ணினதே ஆண்டவர் தான். எவ்வளோ பெரிய ஆண்டவரில் தேவப்பிள்ளை. அதுதான் சொல்கிறார், நான் மோசையோடு எப்படி இருந்தனோ, அவன் பிறந்த நாள் முதல் அவன் கடைசி மரிக்கிறவள் நான் கூட இருந்து எல்லா காரையும் நான் பார்த்து கொண்டு, யோசுவா நான் பார்த்துக்கொள்வேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே. அதே வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்குறார். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பரவாயில்ல, உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை மறக்கவும் மாட்டார். தெய்வ பிள்ளையில அவர் உங்களோடு கூட இருப்பார். நான் யார் உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியும்? யார் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நான் மோசையோடு போல உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக போங்க, ஆண்டு நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கிறனால தான் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி யோசுவாக்கு சொன்னது போல ஆண்டவரே, யாருக்கு விரோதமாக எதிரடியான காரியங்கள் எதிர்காரியங்கள் இருக்கிறதோ இயேசுவின்
நாமத்தினால செயலற்று போகட்டான்றே. அன்னைக்கு மோசையோடு இருந்த ஆண்டவர், யோசுவாவோடு இருந்த ஆண்டவர், மக்களோடு கூட நீங்கள் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே பாதுகாத்து நடத்தும். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் பிடித்து நடத்தும். எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.